பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 நாளாகமம் 1வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார் என்பதாக. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், ஆஸ்க் வாட் ஷல் ஐ கிவ் யூ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தாவீது ராஜா தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். அவனுக்கு கர்த்தர் தரிசனத்தில் தோன்றி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று ஆச்சரியமான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர், அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் செய்கிறவர். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்பது கர்த்தருடைய வாக்காய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நல்வார்த்தையை சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்ததன் காரணம், சாலமோனும் இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கிபியோனில் இருந்த கர்த்தருடைய தாசனாகிய மோசே சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு உண்டு பண்ணின ஆசரிப்பு கூடாரத்தை நாடி போனார்கள். அங்கே பெசலேயேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடம் இருந்தது. கர்த்தருடைய சமூகத்தை நாடி வாஞ்சியோடு சென்று அங்கே 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தி பலியிட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சியோடு தேடுங்கள். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு எப்பொழுதும் செலுத்துங்கள். இடைவிடாமல் ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் ஏறிடுங்கள். கர்த்தர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அந்நாள் பிள்ளை இல்லாமல் காணப்பட்ட வேளையில் கர்த்தருடைய ஆலயத்தை நாடி சென்றாள். கர்த்தர் அவள் மன விருப்பத்தை நிறைவேற்றினார், அவளுடைய நிந்தையை புரட்டி போட்டார். சாலமோன் விரும்புகிறதை கேட்க கர்த்தர் கூறின வேளையில், அவன் உமது அடியனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்குனீரே, நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். சாலமோன் கேட்ட இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு மிகுந்த உகந்த விண்ணப்பமாயிருந்தது. நம்முடைய விண்ணப்பங்கள் கர்த்தருடைய பார்வையில் உகந்ததாய் கூட காணப்பட வேண்டும். அவ்வண்ணம் காணப்படும் போது கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவருடைய நாமத்தின் மகிமைக்காய், அவருடைய ஜனங்களுக்காக நாம் கேட்கிற அத்தனை காரியங்களையும் தருகிற தேவனவர். கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை மாத்திரமல்ல, அதோடு உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றும் வாக்களித்தார். சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது, 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவன் எருசலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். அவனுடைய நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. அவண்ணமாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய நீதிக்கும் உரியதை தேடுங்கள். அவர் சமூகத்தை வாஞ்சியோடு நாடுங்கள். துதி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்முடைய வேண்டுதல்கள் கர்த்தருக்கு உரியதாகவும் அவரை பிரியப்படுத்துகிறதாயும் காணட்டும். அப்போது கர்த்தர் உங்கள் மன விருப்பங்களை தந்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை அருளி செய்கிற நல்ல தேவன் நீர். நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியதையும் நீதிக்குரியதையும் தேடும்போது மற்ற எல்லா நன்மைகளையும் பரத்திலிருந்து தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் உமக்கு உகந்ததாய் காணப்படும் போது இவர்கள் கேட்பதையும் கேளாததையும் கொடுத்து நீர் கனப்படுத்துவீராக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே உம்முடைய மன விருப்பமாய் இருப்பதனாலே எல்லா நன்மைகளை கொடுத்து நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் மரத்திலும் உடனிரும். காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.